வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பார்கவி சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அப்போது ஒரு அரசாங்க உதவி வக்கீலாக பணியாற்றி வந்தேன். பிடித்தம் இல்லாத வேலை, எதையும் தோண்டி துருவி ஆராயும் ஆர்வம் இல்லை. மாதம் முதல் தேதி பிறந்தால் சம்பளம், வாதாட போவதோ போலீஸுக்காக. கேஸில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் பாராட்டு போலீஸுக்கு போகும். விடுதலை அடைந்தால் இகழ்வார் யாரும் இல்லை. குற்றவாளியின் சார்பில் வாதாடிய வக்கீலுக்குத்தான் பெயர் வரும், வழக்குகள் பெருகும். யந்திரம் போன்ற வாழ்க்கை. காலை 9:30 மணிக்கு என் சைக்கிள் கேரியரின் மேல் என் பிள்ளையை உட்கார வைத்து கொண்டு அவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுவேன். 11 மணிக்கு போய் கேஸ் கட்டுகளை சரிபார்த்து சாட்சிக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும். வழக்கமான பாதை, வழக்கமான நேரம், எதிலும் மாற்றம் இல்லாத ஒரு நிதான ஓட்டம். அப்படி எந்திரமாக கழித்த நாட்களில் ஒன்றுதான் அது. பையனை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்லும் போது திடீரென்று மழை பிடித்து கொண்டது. நான் நனைந்தால் பரவாயில்லை, ரவி நனைந்தால் அவனை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு நடக்க எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. தெரு ஓரமாக இருந்த ஒரு குடிசையின் சார்பில் பதுங்கினேன். குடிசை வாசலில் ஒரு பெட்டிக்கடை. 60 வயதை எப்போதோ தாண்டிய ஒரு கிழவன் அங்கே உட்கார்ந்திருந்தான். பெட்டிக்கடையில் இருந்த பொருள்களின் மதிப்பு 10 ரூபாய் கூட தேராது. எல்லாம் குழந்தைகள் வாங்கும் 5 பைசா 10 பைசா வியாபாரம். உள்ள போய் நில் சார் என்றான் அவன். அந்த பேச்சின் பாங்கில் இருந்து அவன் மலையாளத்தை சேர்ந்தவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் அந்த குடிசையை பாதியாக தடுத்திருந்த ஒரு சாக்கு படுதாவை விலக்கி ஒரு பெண் எட்டி பார்த்தாள். ஒரு கவி மட்டும் அங்கு இருந்திருந்தால் மேக கூட்டத்தை விலக்கி கொண்டு பூர்ண சந்திரன் எழுந்தது போல் அவள் வந்தாள் என்று சொல்லலாம். அது இம்மியும் மிகையாகாது. அத்தனை பொலிவுடன் அவள் இருந்தாள். கேரளத்து கட்டழகியவள். கிட்டத்தட்ட 20 வயது இருக்கும். நெளி நெளியான கூந்தல், வெள்ளை நிற வாயில் புடவை, அகலமான பச்சைக்கரை, நெற்றியில் மெல்லிய சந்தனக்கீற்றுடன் கூடிய ஒரு திலகம், வெள்ளை ஜாக்கெட். ஒரு பெண்ணின் மனப்பை எடுத்து காட்ட வெள்ளையைப் போல் பொருத்தமான நிறம் ஏதும் இல்லை என்று எங்கோ படித்த ஞாபகம். அப்படி சொன்னவன் தெரிந்துதான் சொல்லி இருக்கிறான். வைத்த கண்ணை எடுக்க மனமில்லாமல் இறங்க வைக்கும் மனப்பு அவளுடையது. கழுத்தில் மெல்லியதாக ஒரு பொன் சங்கிலி. பொன் வண்ணந்தான், தங்கமோ இல்லையோ. அவள் என்னை பார்க்கவில்லை, என் மகனைத்தான் பார்த்தாள். ஒரு துண்டு எடுத்து அவன் தலையை துவட்டியவள். இப்படி சொட்ட சொட்ட நனைந்து விட்டாயே என்று அங்கலாய்த்தாள். கலைந்து போன அவன் கேசத்தை அழகாக சீவி படிய வைத்தாள். என் பேத்தி சார் வந்து 1 வாரம் ஆகிறது, என்னை தவிர நாதி கிடையாது என்றான் கிழவன். சாக்கு படுதாவுக்குள் அவள் சென்று திரும்பிய போது அவள் கையில் ஒரு சிறு தட்டில் நேந்திர வறுவலும் 2 பலா சுளைகளும் இருந்தன. ரவியிடம் அவள் அதை நீட்டினாள். அவன் வாங்கி கொள்ள தயங்கினான். நான் என் சம்மதத்தை தலையசைவின் மூலம் தெரிவித்தேன். அவளுக்கு ஒரு தம்பி உண்டு சார், அது மரிச்சு போயே இன்னும் ஒரு கொல்லம் கூட கழியலை என்றான் கிழவன். அந்த பெண்ணின் கண்களில் பொங்கி எழுந்த கண்ணீர் தாங்க முடியாத அந்த பேரிழப்பின் புண் நெஞ்சில் இன்னும் பூரணமாக ஆறவில்லை என்பதை உணர்த்தியது. அந்த பெண் பார்கவி. அவளுக்கு ரவியை பிடித்து விட்டது. ரவிக்கும் அவளிடம் ஒட்டுதல் பிறந்தது. அன்று முதல் என் சைக்கிள் அங்கே தினமும் நிற்கும். ஏதேனும் ஒரு சிறு வியாபாரம் நடக்கும். ஒன்றும் இல்லாவிட்டால் 4 பாக்கு பொட்டலங்களாவது கை மாறும். தனக்கு புதிதாக கிடைத்துள்ள அக்காவை பற்றி ரவி வீட்டில் அளப்பான். என் மனைவி ராதா அதை ஒரு பெரிய விஷயமாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் எங்கள் ஊதியம் அரசாங்கத்தின் தயவால் திடீரென்று உயர்ந்தது. மொத்தமாக கையில் 500 ரூபாய் கிடைத்தது. ராதாவுக்கு அதில் ஒரு பட்டுப்புடவையை எடுத்து கொடுப்பதாக சொல்லி இருந்தேன். கையில் பணத்துடன் நான் வீடு திரும்பும்போது பார்கவியின் கடையில் ஏக கூட்டம். நானும் எட்டி பார்த்தேன். அந்த கிழவன் கீழே விழுந்து கிடந்தான். பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. பெரிய ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரமா இட்டுக்கிட்டு போ அம்மா என்று யாரோ யோசனை சொன்னார்கள். சார், நான் என்ன செய்வேன்? என் கையில கால் காசு கூட இல்லை சார். கழுத்துல இருந்த நகை கூட அடகு கடைக்கு போச்சு சார் என்று என்னை பார்த்து அவள் கதறினாள். நான் சம்சாரிதான், பைசா பைசாவாக செலவழித்து கணக்கு பார்க்கிறவன்தான். ஆனால் என் துரதிர்ஷ்டம், அப்படித்தான் சொல்ல வேண்டும்.
மனித தன்மை என்ற நீரூற்று அடியோடு வற்றி போகாமல் என் நெஞ்சில் கசிந்து கொண்டிருந்தது. நீ கவலைப்படாத, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன் நான். டாக்ஸி ஒன்றை பிடித்து அந்த கிழவனின் ஒடுங்கிய உடலை நானும் அவளுமாக எடுத்து போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். என்னையும் பார்க்கவியையும் அந்த டாக்டர் ஒரு மாதிரியாக பார்த்தார். பாவம், அவர் மேல் குற்றம் சொல்வானேன்? பார்த்த மாதிரி எனக்கு பட்டது. அங்கே கையெழுத்து வாங்கி இங்கே கையெழுத்து போட்டு அந்த குமாஸ்தாவை தேடி இந்த நர்ஸை நாடி எப்படியோ ஆஸ்பத்திரியில் சேர்க்க அனுமதி வாங்கிவிட்டேன். அந்த கிழவன் அவசரப்பட்டு விட்டான். 2 வார்டு பையன்கள் அவனை தூக்க வந்தபோது அவன் உடல் சில்லிட்டு விட்டது. கதறி எழுத பார்கவியை தேற்றுவது மிக சிரமமாக போயிற்று. அடுத்தபடி அந்த கிழவனின் உடலை ஆஸ்பத்திரியில் இருந்து எடுத்து போவது பெருத்த பிரயாசையாக இருந்தது. உயிருடன் கிழவனை தூக்கி வந்த அதே டாக்ஸி உயிரற்ற அவன் உடலை சுமக்க 4 மடங்கு கட்டணம் கேட்டது. அந்த கிழவனுக்கு கடைசி மரியாதை செலுத்தி பூமி தாயின் மடியில் அவனை அடைக்கலமாக்கி பார்கவியை திரும்பவும் அந்த குடிசைக்கு கொண்டு சேர்க்கும் வரை எனக்கு பொறுப்பு இருந்தது. அன்று இரவு 10 மணிக்கு ஈரம் சொட்ட சொட்ட நான் வீட்டுக்கு திரும்பிய போது என்னை ராதா மௌனமாக வரவேற்றாள். அதற்குள் அவளுக்கு யாரோ செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். நம் நிலைமைக்கு நான் செலவழித்தது அதிகம்தான். இருந்தாலும் பாராதா, அந்த பெண்ணின் அவல நிலையை பார்த்து அது நம்மையே கதை என்று நாடி வந்த பிறகு என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று அவள் எதுவும் கேட்காத போது நான் சமாதானம் சொல்ல ஆரம்பித்தேன். ஆமாம் ஆமாம், பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். நீங்கள் மனிதர்தானே என்றாள் ராதா. அப்பாடா, என் ராதா என்னை புரிந்து கொண்டாள் என்று நான் சமாதானம் அடையும் முன் அவள் ஒரு வெடிகுண்டை தூக்கி என் தலையில் போட்டாள். கிழவனுக்கு பார்கவி என்ற ஒரு பேத்தி இல்லாமல் பரதன் என்று ஒரு பேரன் இருந்திருக்கட்டும். உங்களைப் போல எத்தனை ஆண்கள் இறக்கப்படுவார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ராதா, நீ என்னை தவறாக புரிந்து என்று கத்தினேன். ஏன் கத்துகிறீர்கள்? இரவு நேரம். நான் என்ன அப்படி தவறாக சொல்லிவிட்டேன்? உலக நடப்பு அப்படி. ஆனால் தர்மம் செய்ய வேண்டியதுதான், இரக்கம் காட்ட வேண்டியதுதான். அதற்கும் ஒரு அளவு உண்டு என்பதை இனிமேலாவது நீங்கள் புரிந்து கொண்டால் சரிதான் என்றாள். எனக்கு புரிந்தது. எனக்கு என்ன என்றுதான் இருந்திருக்கலாம். முடியவில்லையே. கையில் உருப்படியாக இருந்த எல்லா பாத்திரங்களையும் விற்று அந்த குடிசையில் ஒரு சிறு கடை வைத்து பிழைக்க ஆரம்பித்தாள் பார்கவி. என்னால் ஆன உதவி செய்தேன். எனக்கு தெரிந்த செட்டியார் ஒருவரிடம் என் பொறுப்பில் அவளுக்கு கடனாக சாமான்கள் வாங்கி தந்தேன். ஆபீஸுக்கு போகும்போதும் வரும்போதும் என் கால்கள் அங்கு நிற்கும். எப்படி இருக்கிறாய் என்று விசாரிப்பேன். சுகம் தாங்க என்று அவள் வாய் முத்துக்கள் உதிரும். 1 ரூபாயாக கொடுத்து மீதம் சில்லறை வாங்காமல் போவேன். என்னால் ஆனது அத்தனைதான். ஒரு நாள் காலை நான் படுக்கையை விட்டு கூட எழுந்திருக்கவில்லை. ராதா என்னை எழுப்பினாள். அந்த பெண் உங்கள் பார்கவி காலம் கார்த்தால உங்களை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்று ராதா தன் மோவாய் கட்டையை தோளில் இடித்தவாறு கூறினாள். நான் பரபரப்புடன் எழுந்து வந்தேன். கையில் ஒரு துணி மூட்டையுடன் கண்களில் நீர் பொங்க அங்கே பார்கவி நின்று கொண்டிருந்தாள். சார், ராத்திரி 12 மணிக்கு 2 ரவுடிங்க குடிச்சிட்டு உள்ள நுழைஞ்சு கண்டபடி பேசினாங்க சார். நான் கூச்சல் போட்டேன். ஆளுங்க ஓடியாறதுக்குள்ள கடையில இருக்கிறது எல்லாம் தெருவில் போட்டுட்டு ஓடிட்டாங்க சார் என்று அவள் அழுது கொண்டே கூறினாள். அடைக்கலம் தேடி அபலையாக வந்து நின்றாள். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தேன். என் பார்வை ராதாவின் பக்கம் திரும்பியது. அவள் விருட்டென்று திரும்பி உள்ளே போனாள். நான் தொடர்ந்தேன். அந்த பெண் பாவம் ராதா, யாரும் ஆதரவு கிடையாது. நம் வீட்டு மூலையில் கிடக்கட்டும். மீந்ததை போடு, உனக்கு உதவியாக இருப்பாள். குழந்தைகளையும் பார்த்து கொள்வாள். வீட்டோடு ஒரு வேலைக்காரியை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு நமக்கு வசதி இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றாள் அவள். வேலைக்காரியும் இல்லை. அவளை நிரந்தரமாக இங்கே வைத்துக் கொள்ள போவதும் இல்லை. கல்யாணமாகாத உன் தங்கை ஒருத்தி அபலையாக வந்திருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளேன். இப்படிப்பட்ட தங்கை ஒருத்தி இல்லை என்றுதான் நான் அழுதேன். உங்கள் வீடு, உங்கள் இஷ்டம். என்னை அக்கா என்று கூப்பிட்டு வைக்கப் போகிறாள். பற்றி கொண்டு வரும். ஆமாம், இப்போதே சொல்கிறேன். இது நல்லதற்கு இல்லை என்று எனக்கு படுகிறது என்றாள். பார்கவி தங்கினாள். பம்பரம் போல சுழன்று சுழன்று வீட்டு வேலை செய்தாள். பக்கத்து எதிர் வீட்டு வேலைகளையும் வலிய செய்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தாள். சாப்பாட்டுக்கு கூட எங்களை எதிர்பார்க்கவில்லை.
இரவு மட்டும் வாயில் வராந்தாவில் முடங்கிக் கொண்டாள். ராதாவின் மௌனத்தில் இருந்து அவளும் பார்க்கவியை விரும்பத் தொடங்கிவிட்டதாக நினைத்தேன். 3 மாதங்கள் கழிந்தன. அன்று கோர்ட்டில் இரு தார தடை சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட புள்ளி எனக்கு பரிச்சயமானவன். கட்டிய மனைவி கல் போல் இருக்க வேறு ஒரு பெண்ணுக்கு பழனி கோயிலில் தாலியை கட்டி கூட்டி வந்து குடித்தனம் நடத்தினான். போலீசில் கேஸ் போட்டு விட்டார்கள். நீர் 2வது கல்யாணம் செய்து கொண்டது உண்மைதானே என்று கம்பீரமாக என் விசாரணையை நான் ஆரம்பித்தேன். இல்லைங்க என்றார் அவர். அப்படியானால் உன் வீட்டில் ஓர் இளம்பெண் வயது வந்தவள் தனியாக தங்கியிருக்கிறாள் என்று சாட்சிகள் சொன்னதை கேட்டீர்கள். அது மனைவி அல்லாமல் எப்படிப்பட்ட உறவு என்று சொல்ல முடியுமா என்று கடுமையாக கேட்டேன். அவன் மிக பணிவுடன் பதில் கூறினான். ஐயா வீட்டில் கூட ஒரு மலையாள குட்டி இருக்குது, அது போல தானுங்க என்றான். கோர்ட் குமாஸ்தாக்கள், கோர்ட் சேவகன், ஏன் என் சக வக்கீல்கள் அத்தனை பேரும் கொல் என்று சிரித்தார்கள். கோர்ட்டார் கூட ஒரு நிமிஷம் கழித்துத்தான் சாட்சியை கண்டித்தனர். மறு கேள்வி கேட்காமல் நான் உட்கார்ந்தேன். என்ன உலகமடா இது! ஒரு அபலை பெண் தனியாக இருந்தால் வேறு எந்த உறவும் இந்த மனிதர்களுக்கு தோன்றாதா? நான் என்ன பாவம் செய்தேன்? இரக்கம் காட்டியது தவறா? பரிவுக்கு இதுதான் பரிசா? மற்ற கேஸ்களை ஒத்தி வைத்துவிட்டு வீடு திரும்பினேன். வீட்டில் யாரும் இல்லை. ராதா கூட பக்கத்தில் எங்கோ போயிருந்தாள். காலையில் நான் விறகு வாங்கி போட்டுவிட்டு போயிருந்தேன். உடைத்து போட்டிருந்த துண்டுகளை ஒரு முக்காலியில் ஏறி பார்க்கவி மேலே பரணில் அடுக்கி கொண்டிருந்தாள். புடவையை தூக்கி அவள் இடுப்பில் செருகி இருந்தாள். முழங்கால் முதல் பாதம் வரை அவள் கால்கள் தந்தத்தில் செதுக்கியவை போல் தெரிந்தன. எம்பி எம்பி அடுக்கிய காரணத்தால் புடவையின் மேலாக்கு நழுவிவிட இருந்தது. அவள் அதையும் கவனிக்கவில்லை. நான் வந்து நின்றதும் தெரியாது. ஒரு விறகு பரணில் இருந்து வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. அதை உள்ளே தள்ளிவிட முக்காலியின் ஓரத்தில் கால் வைத்து எம்பினாள் பார்க்கவி. அந்த முக்காலி குடை சாய்ந்து அவள் கீழே விழ இருந்தாள். முக்காலியை என்னால் பிடித்து நிறுத்த இயலவில்லை. ஆனால் பார்க்கவியை நான் தாங்கிக் கொண்டேன். எதிர்பாராத சமயத்தில் கீழே சாய்ந்த பயத்தில் என்ன செய்கிறோம் என்பதை சற்றும் நினைக்காமல் தன் இரு கரங்களால் என்னை கட்டியபடி அவள் என் மேல் சாய்ந்தாள். பேஷ் என்ற குரல் கேட்டு திரும்பினேன். ராதா மட்டுமல்ல, ஊரில் இருந்து வந்திருந்த என் மாமனாரும் அங்கே நின்றிருந்தார். மாப்பிள்ளை, நீங்கள் இத்தனை கேவலமாக போவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. ராதா, நீ உடனே புறப்படு. இந்த குட்டியின் மேல் இருக்கும் மோகத்தில் உன் புருஷன் உன்னை கொலை கூட செய்ய தயங்க மாட்டார் என்றார். மாமா என்று ஆத்திரம் பொங்க கத்தினேன். ஆனால் அவர்கள் நகர்ந்து விட்டனர். என் பார்வை பார்க்கவியின் மேல் விழுந்தது. அவள் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். சற்று முன்பு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என் உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதுவரை நான் அவளை நினைத்து பார்க்காத ஒரு கோணத்தில் என் மனம் அவளை எடை போட்டது. கோர்ட்டில் அன்று நடந்த சம்பவம், நான் கண்ட பார்க்கவியின் எழில் தோற்றம், நெருக்கத்தில் நான் அடைந்த விவரிக்க இயலாத பரவசம், என் மாமனார் எனக்கு சூட்டிய அவப்பெயராகிய எல்லாம் சேர்ந்து என்னை எப்படியோ மாற்றியிருந்தன. என் மனைவியின் மௌனம் என்னை ஒரு ஆட்சேபத்தின் உச்ச கட்டத்துக்கு ஓட்டி அவர்கள் கணிப்பை மெய்யாக்கினால்தான் என்ன என்ற வீம்பை ஏற்படுத்தி இருந்தது. நீ ஏன் பயப்படுகிறாய் பார்க்கவி? என் உயிருள்ள வரை நான் உனக்கு துணை. யார் என்ன சொன்னாலும், எவர் எப்படி ஏசினாலும் எனக்கு அக்கறை இல்லை. இருக்க முடிந்தவர்கள் இருக்கட்டும், போகிறவர்கள் போகட்டும். இந்த வீட்டு வாயிற்படியை நீ தாண்ட வேண்டியதில்லை. நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்று கூறியவன் அவள் தோள் மேல் ஆதரவாக என் கைகளை வைத்தேன். அவள் உடல் நடுங்கியது. என்னை என்னவோ மாதிரி பார்த்தாள். அன்று இரவு வீட்டில் பயங்கரமான அமைதி நிலவியது. ராதாவும் அவள் அப்பாவும் கிசு கிசுவென்று பேசிக்கொண்டார்கள். அவர் மௌனமாக போய் ஒரு டாக்ஸி கொண்டு வந்தார். ரவியையும் கூட்டிக் கொண்டு ராதா வண்டி ஏறினாள். பக்கத்து எதிர் வீடுகளில் எல்லோரும் வேடிக்கை பார்த்தபடி நின்றனர். டாக்ஸியின் அருகில் நின்ற மாமனார் என்னை திரும்பி பார்த்தார். மாப்பிள்ளை, இந்த வீட்டில் ஒன்று ராதா, இல்லை அந்த குட்டி, யாராவது ஒருத்தி தான் தங்க முடியும். நீங்களே ஒரு தீர்மானம் செய்து கொண்டு எனக்கு கடிதம் போடுங்கள் என்றார். நான் அலட்சியமாக நிமிர்ந்தேன். திடமாக சொன்னேன். நான் எப்போதும் முடிவு செய்தாகிவிட்டது. பார்க்கவி இங்கேதான் இருப்பாள் என்றபடி அவள் வழக்கமாக தங்கி இருக்கும் மூலையை பார்த்தேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கு அவளை காணோம், அவள் மூட்டையையும் காணோம். பார்க்கவி, பார்க்கவி
என்று நான் திகிலுடன் கூப்பிட்டேன். என் குரலில் தெரிந்த கலக்கம் ராதாவை முலுக்கி இருக்க வேண்டும். அவளும் பரபரவென்று டாக்ஸியில் இருந்து இறங்கினாள். வீடு முழுவதும் தேடினாள். அவசர அவசரமாக கொல்லை கிணற்றுக்குள் போய் டார்ச் லைட் அடித்து எட்டி பார்த்தாள். டாக்ஸியை அனுப்பிவிட்டு என் மாமனார் திரு திரு என்று விழித்தார். அவள் ஏடா கூடமாக ஏதோ செய்துவிடப் போகிறாள் என்ற பயம். எங்கெல்லாமோ பஸ் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார். பார்க்கவே கிடைக்கவில்லை. அன்று இரவு நாங்கள் யாரும் தூங்கவில்லை. ராதாவும் தான். நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன். அந்த பெண்ணின் மனதை ரணமாக்கி விட்டேன். உங்களையும் ரொம்ப நோக பண்ணிவிட்டேன் என மனமாற வருந்தினாள் ராதா. காலையிலும் பார்க்கவியை பற்றி தகவல் இல்லை. காவேரி கரையில் ஒரு பெண்ணின் உடல் ஒதுங்கியதாக கேள்விப்பட்டோம். சூன்யமாகி போன நெஞ்சுடன் பறந்து சென்றோம். அது பார்க்கவி அல்ல. எங்கோ கண்ணில் படாத தூரத்துக்கு அந்த பேதை போய்விட்டாள் என்பது தெரிந்தது. நெருங்கிய ஒருவரை உயிருடன் பறிகொடுத்த துக்கம் என் நெஞ்சை வாட்டியது. அன்று மாலை 6 மணி இருக்கும். மங்கைய இருளில் ஒரு வண்டி வந்து நின்றது. எட்டி பார்த்தேன். பார்க்கவிதான் இறங்கினாள். தனியாக அல்ல, மாலையும் கழுத்துமாக கூட ஒருவன் வந்திருந்தான். உற்று பார்த்தேன். பஸ் நிலையத்தில் நாயர்கடையில் டீ போடுபவன். அவனும் மலையாளம்தான். பார்க்கவி கடைக்கு போகும்போது வலிய அழித்து பேச்சு கொடுப்பவன். கருத்து ஒல்லியான உடல், முகத்துக்கு பொருந்தாத மீசை, முகமெல்லாம் அம்மை தழும்பு. மொத்தத்தில் ஒரு பொன் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் ஒரு தேய்ந்த மரப்பாச்சி. எங்களை வணங்கி எழுந்த அவர்களை நான் வாழ்த்திவிட்டு சடால் என்று உள்ளே போய்விட்டேன். பார்க்கவி செய்தது எனக்கு இம்மியும் பிடிக்கவில்லை. ராதா உள்ளே புது மணப்பெண்ணுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள். என் அருகே புது புடவை சரசரத்தது. திரும்பி பார்த்தேன். சாருக்கு என் மேலே ரொம்ப கோபமா இருக்கும். உங்களை முதல் நாள் பார்த்ததிலிருந்து என் சேட்டனாகத்தான் மதிச்சது. நேற்று நடந்ததுக்கு பிறகு உங்கள் மனசு கலங்கப்பட்டு போச்சு. அம்மா மனமறிஞ்சு சபிச்சா நான் வாழ முடியுமா? நான் மட்டும் தனியா இங்க ஓர் இரவு இருந்தா போருமே. எல்லோர் சந்தேகத்தையும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகாதா? ஊர்வாயை மூட ஒரே ஒரு வழி இந்த தாலி கயிறுதான் என்று தன் மாங்கல்யத்தை எடுத்து காண்பித்தாள் அவள். நான் நிமிர்ந்து பார்க்கவியை பார்த்தேன். என் பார்வையில் இப்போது வேறு இல்லை. நெஞ்சில் மோகம் இல்லை. புகுந்த வீடு புறப்பட்டு போகும் தங்கையை வாழ்த்தும் அண்ணனாக கண்களில் நீர் மல்க அவளை வழி அனுப்பினேன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.